அம்மி 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 மிதித்து. என்னடி மருமாவளே, டீக்கு ஒரு வடியோ போண்டாவோ எது போடலையா? நல்லா குளிருக்கு எதமா இருந்திருக்கும் இல்லையா? வீட்டுல கல்லமா ஒண்ணுமே இல்லத்த, எங்கிருந்து போண்டாத்தையும் வடியையும் போடுறத. காப்பி தூள் இல்லாம நானே பக்கத்து வீட்டு சாந்தக்கா கிட்ட போய் வாங்கினது கொஞ்சம் போட்டுக்கிறேன். கம்முன்னு குடிங்க. இந்தா காஃபி. நான் கேட்டு டீ என்ன காஃபி வச்சுட்டு வந்துக்கிறேன். ஆமா, துண்டுறதுக்கு சோறு இல்லைன்னா கூட கோவத்துக்கு ஒன்றும் கம்மி இல்லை உங்க குடும்பத்துக்கு. ஆரடி, என்ன பேசுறியா பேசு. அது இல்லாம என் குடும்பத்தை பத்தி என்ன பேசுனேன்னு நினச்சிக்கோ, எனக்கு சரியா கோவம் வந்துடும். ஆமா, போன மாசம் உங்க புள்ள, அதாவது எங்க வீட்டுக்காரு உங்ககிட்ட எடுத்து குத்தார சம்பளம் காசை என்ன பண்ணீங்க? முன்னாடி வீட்டுக்கு ரேஷன் தானே வாங்கி போட்டேன். என்னத்த வாங்கி போட்டீங்களோ, உள்ள போய் பார்த்தா ஒரு பொருள் கூட இல்லை. எப்படி இருக்கும்? நீங்க தான் 15,000 ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை எடுத்தீங்களே. உனக்கு என்னடி, ஏன் இஷ்டம், ஏன் புள்ள காசுல நான் பட்டு புடவை வாங்குவேன், தங்க நகை கூட வாங்கிக்குவேன். நீ எதுக்கு கேட்குற அதெல்லாம்? அப்போ நைட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையே ரேஷனு. அப்போ என்கிட்ட வந்து சோறு செஞ்ச மருமகளேன்னு கேட்காதுங்க, சரிங்களா? உன்னை கேட்காம பக்கத்து வீட்டு மருமகளை போய் கேட்க முடியும் நானே? ஐயோ, நெஞ்சில தாண்டி அடிச்சிக்கணும். என் குடும்பம் மான மரியாதையெல்லாம் போயிடுச்சு. போய் அவகிட்ட காப்பி தூள் வளர்ந்து எனக்கு காப்பி வச்சு கொடுக்குறியா? ஆமா, சும்மா இருந்துருங்க, எனக்கு கோவத்தை வர வைக்காதீங்க. நம்ம வீட்டில் காப்பி தூள் டீ தூள் எல்லாமே இருந்துச்சுன்னா நான் என் பக்கத்து வீட்டுக்கு போய் பிச்சை எடுக்க போறேன். எதுக்குடி நீ போய் பிச்சை எடுக்கிற? காசு கேட்டு கொடுத்துருக்க மாட்டேன். ஆமா, யார நீங்க தானே காசு கொடுக்குற ஆளு. காசு இருந்துச்சுன்னா இப்போ வாங்கின பட்டு புடவைக்கு போயிட்டு பிளவுஸ் ஆரி வர கொடுத்துருப்பீங்க. எனக்கு தெரியாதா? இந்த வயசான காலத்துல உங்களுக்கு என்னத்துக்கு பட்டு போடுவேன்? அடியே ஏறின மூக்கி, யாருக்கடி வயசாயிட்டுக்குது? இப்போ கண்ணாடியில பாரு, அப்ப தெரியும் உனக்கா எனக்கா அணிட்டு. ஆமா அத்தை, உங்களுக்கு இன்னும் 16 வயசு, இளமை ஊஞ்சல் ஆடுது. ஆரி வரைக்கும் என்ன, நீங்க கோமன் கூட கட்டிக்கோங்க, யார் வேணான்னாங்க. பாருங்க அத்தை, இந்த மாசத்துலேருந்து எங்கள் வீட்டுக்காரோட சம்பளம் என் கிட்ட தான் வரணும். நான் தான் வீட்டை நிர்வாகம் பண்ண போகிறேன். நீங்கள்லாம் ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லை. எல்லாம் வாங்கி பொடுவையும் கண்டதையும் பண்ணி செலவு பண்ணாதீங்க. எங்கள் வீட்டுக்கார ஒன்று இது மாடியில் காலையில் போய் நைட்டு இருக்க கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வராரு. நீங்கள் நோவில்லாம நோம்பு கும்பிட்றீங்களா? என்னது உங்கள் வீட்டுக்காரோட சம்பளமா? எனக்கு புள்ளடி, அப்புறமா தாண்டி உனக்கு புருஷன். இங்கே பாரு, நான் போய் சாந்தா கிட்ட கல்ல மாவானறேன். எனக்கு இப்போ வடை போட்டு கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்போ எங்கே போச்சு அத்தை உங்கள் மான மரியாதை? நான் காப்பி தூள் வேணுன்னு சொல்லிட்டு அந்த கத்துனீங்க, அந்த பேச்சு பேசுனீங்க. இப்போ உங்களுக்கு கல்ல மாவு வாங்கினறேன், வடை சுட்டு கொடுன்றீங்களே. இப்போ எங்கே போச்சுங்க மான மரியாதை? அமுக டுமுக அமால் டுமா, அமுக டுமுக அமால் டுமா, அமுக டுமுக அமால்.